பிரைஸ் ஜீசஸ். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கொஞ்சம் இயேசுடைய வசனத்தை பற்றி பேசுவோமா? லூக்கா சாப்டர் 17ல 11ல இருந்து 19 சுருக்கமா சொல்லிடுறேன். 10 லெப்ரசி 10 குஷ்டரோகிகள் இயேசுவை பார்த்து தூரமா நின்னுட்டு, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அப்படி போகையில் இல்லையா, போகும்போது 10 பேரும் சுகமாயிட்டாங்க. அவங்க தீட்டாக இருந்தபோது, அன்கிளீனாக இருந்தபோது தூரமா நின்னு இயேசு ஐயரே அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இப்போ 10 பேர் குணமானதுல ஒரு மனுஷன் மட்டும் திரும்பி ஓடி வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்து மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் இல்லையா? இப்போ அவன் இயேசு கிட்ட க்ளோஸாக வந்து விட்டான். ஏனென்றால் இனி அவன் தீட்டு அல்ல, கிளீன் இல்லையா? கிளீன் ஆயிட்டான். அந்த லெப்ரசி என்கிற தீட்டிலிருந்து சுத்தமாக கழுவப்பட்டான் இயேசுவினால். ஓகே, இது பழைய பிரமாணம். இப்பொழுது புதிய பிரமாணத்துல நம்ம யாரு தீட்டுப்பட்டவர்கள், இயேசு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? மத்தேயு சாப்டர் 15ல 1ல இருந்து 20 வரைக்கும். அதுல நான் மறுபடியும் சுருக்கமா சொல்கிறேன். அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் வந்து இயேசு கிட்ட கேக்குறாங்க, உம்முடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனா அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாங்க? கை கழுவாம சாப்பிட்டா அது மனிதனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமேன். நம்மளுடைய இருதயம் எப்படி தீட்டுப்படுகிறது? கெட்ட சிந்தனைகளினாலும், மன்னிக்க முடியாத தன்மையினாலும், கோபத்தினாலும், மற்றவர்களை பற்றி பேசுவதனாலும், கசப்புகளினாலும் நம்மளுடைய இருதயம் தீட்டுப்படுகிறது. அப்போ நம்ம இயேசு கிட்ட க்ளோஸா போக முடியாது. நம்மளுடைய இருதயம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன சொன்னாங்க? நாம் லூக்கா சாப்டர் 8:15ல இயேசு சொல்லியிருக்கிறாங்க. விதைனா என்ன? இயேசுடைய வசனம். நிலம் நம்மளுடைய இருதயம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமேன். இயேசுடைய இந்த நல்ல விதையாகிய பரிசுத்தமான வசனம் நம்மளுடைய இருதயத்தில் விழ வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயம் சுத்தமாக, பரிசுத்தமாக, தீட்டு இல்லாததாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் இயேசுகிட்டயே கேட்போம். அவர் நம்மளுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவார். யோவான் 17:17ல சொல்லியிருக்கிறது, உம்முடைய வசனத்தினாலே அவர்களை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று. இயேசு கிறிஸ்துவுடைய வசனம்தான் நம்மளுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கும். இருதயம் என்கிற இந்த நிலம் பரிசுத்தமாகும் போது இயேசுவின் நல்ல விதை, இந்த வசனம் நம்மளுடைய இருதயத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.